ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எங்கேயாவது வெளியே போயிருந்தப்போ, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கு போயிருந்தப்போ, நைட்டு டின்னருக்கு வந்து நான் இந்த மாரி சிம்பிளா ப்ரிப்பேர் பண்ணி குடுப்பேன். ஆக்சுவலி இந்த மாரி டைம்ல தான் எங்க வீட்ல இருக்கிறவங்க இந்த ஃபுட் எல்லாமே எடுத்துப்பாங்க. சின்னன்னா டாடி ட்ரை ஃப்ரூட்ஸ் சுத்தமா சாப்பிடவே மாட்டாங்க. என்னதான் கம்பல் பண்ணாலும் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ, அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்காகவே நான் இந்த மாரி டைம் எப்போ வரும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னே சொல்லலாம். எனக்கு என்னன்னா, கொஞ்சம் ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் நல்ல ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்கிட்டா எனக்கு சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும். ஸோ, அதனால அவங்களுக்கு நல்ல ஹெல்தியான ஃபுட் குடுக்கறதுக்காகவே இந்த மாரி நான் ரெடி பண்ணி குடுத்துருவேன். இன்னைக்கு வந்து ராகி மால்ட் ரெடி பண்ண போறேன். அதுவும் ஹெல்தியான ஒரு வெர்ஷன்ல. இதில ஸ்வீட்னஸ்க்காக நான் சுகர் அப்படி இல்லைனா நாட்டு சர்க்கரை எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலா டேட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். டேட்ஸ்ல இருக்கிற ஸ்வீட்னஸ்ஸே போதும். மைல்டா இருக்கும். ஆனா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது கூடவே பாதாம் அண்ட் கேஷ்யூ 2மே ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ணிப்பேன். ஃபைனலா கொஞ்சமா ஏலக்காய் சேர்த்துக்கிட்டா சூப்பரான ராகி மால்ட் ரெடி. இது வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு வெர்ஷன். இந்த மாரி ப்ரிப்பேர் பண்ணி குடுத்தா எங்க வீட்ல எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜூஸ்க்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஊற வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஜூஸ் வந்து நானும் அம்மா மட்டும் தான் எடுத்துப்போம். 2 பேருக்கு ஏத்த மாரி ஊற வச்சிருக்கேன்.